இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து சபையின் உடனடி செயல்பாடுகள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த நாட்களிலே ஜெப குறிப்புகள் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படுகிறது அல்லது தொலைபேசியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. பிரேயருக்குனே இப்ப ஆப் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பரிசுத்தவான்கள் படுகிற பாடுகளை குறித்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய சபைக்கு அது வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற அந்த செய்திகளை பார்க்கிற தேவனுடைய சபை அல்லது தேவ ஜனங்கள் அதற்கு எப்படி உடனடியாக செயல்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்போமானால் அது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பொதுவாக உலக பிரகாரமாக ஒரு ஆம்புலன்ஸ்ல டிரைவரா இருக்கிற மனிதன் அந்த வண்டியில ஏற்றப்பட்டிருக்கிற நோயாளியினுடைய அந்த சரீரத்தை, அந்த நோயாளியை எவ்வளவு துரிதமாக அவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அதிலே அவன் கவனமாக இருக்க வேண்டும். அவன் தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் உள்ளே இருக்கிற நோயாளிக்கு ஆபத்து. அப்போ ஆம்புலன்ஸ்ல டிரைவரா இருக்கிற ஒரு நபர் அந்த பொறுப்பை உணர்ந்தவனாக, அவசரத்தை உணர்ந்தவனாக, ஆபத்தை உணர்ந்தவனாக அவன் செயல்படுகிறவனாக இருப்பான், கவனமாக இருப்பான். ஆனால் அவசரமாக செயல்பட வேண்டியதை உணர்ந்து செயல்படுகிறவனாக இருப்பான். சில தருணங்களிலே விபத்துக்களிலே சிலர் மரித்து போகிறார்கள். அவருடைய அவயவங்களை எடுத்து வேற மனிதர்களுக்கு பொருத்துவதற்காக அவயவங்களை கொண்டு போகிற சில காரியங்களையும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். அதையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போகும்போது அதுல எல்லாரும் சேர்ந்து அந்த அவயவங்கள் துரிதமாக எவ்வளவு சீக்கிரமாக உரிய நபருக்கு போய் பொருத்தப்பட வேண்டுமோ அது அவ்வளவு வேகமாக கொண்டு செல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் நாம் சில தருணங்களிலே செய்திகளை பார்க்கிறோம் அல்லது நேரடியாக நாம் அனுபவித்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இப்படி ஒரு சரீரத்தை பாதுகாப்பதற்கு தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ அந்த அவசரத்தை உணர்ந்து, ஆபத்தை உணர்ந்து, தேவையை உணர்ந்து துரிதமாக செயல்படுகிற போது தேவ சபை என்னவோ தனக்கு ஆபத்து அல்லது தன்னுடைய அவசரம் என்கிற காரியங்களை உணராமலேயே இருக்கிறது. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. பொதுவாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி அல்லது இந்தியா தேசத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுல டூ வீலரையோ அல்லது நடந்தோ போகிற மனிதர்கள் மனசுல வேண்டிக் கொள்வாங்க, ஆண்டவரே யாருக்கு தெரியல, எந்த மனுஷனுக்கு தெரியல, ஜீவனை கொடுங்க. இது பொதுவான ஒரு மனித இயல்பு. ஆனால் அந்த மனித தன்மை கூட தேவனுடைய சபைக்குள் இல்லையோ என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு கூட இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்கிறேன். ஏனென்றால் இங்க 2 அப்போஸ்தலர்கள் தேவாலயத்திற்கு போனார்கள். போகிற வழியிலே சப்பானி ஒருவன் குணமாக்கப்படுகிறான். குணமாக்கப்பட்டதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விசுவாசத்திற்கு வந்து விட்டார்கள். அதன் விளைவாக அதிகாரிகளாலே காவல் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறார்கள். திரும்பவும் பரிசுத்த ஆவியில நிறைந்து அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். பயமுறுத்தப்பட்டு விடுவிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்கிற பயமுறுத்தலோடு கூட
அந்த பேதுரும் யோவானும் குணமாக்கப்பட்ட சப்பானியும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த செய்தியை அவர்கள் தேவனுடைய சபைக்கு வந்து சொல்கிறார்கள். 24ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, அவர்கள் அதை கேட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சது. அவர்கள் அதை கேட்டு. இன்றைக்கு என்ன எழுதியிருக்கோம்? அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படி ஆயிடுச்சா? உடனே எல்லாரும் பேதுருவை யோவான் எல்லாம் தடவி எல்லாம் கொடுத்து உன்னை அடிச்சுட்டாங்களாப்பா, ஏதாவது ஆயிடுச்சா, சாப்பிட்டியா, காப்பி வைப்போமா? இப்படிதான் இன்னைக்கு சபை செயல்பட்டிருக்கும். ஆனால் அன்றைக்கு இருந்த தேவனுடைய சபை, அவர்கள் அதை கேட்டு உடனடியாக அவசரத்தை உணர்ந்து, ஆபத்தை உணர்ந்து, ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். யார் சொல்லிக் கொடுத்தா? யார் சொல்லிக் கொடுத்தா? இதுக்கு முன்னால் அப்படி ஏதாவது அனுபவத்தை அவங்க அனுபவித்திருக்காங்களா? இல்ல. அப்ப எப்படி வந்துச்சு? அப்போ அவங்களுக்கு இந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, ஆபத்தை உணர்ந்து உடனடியாக செயல்பட வேண்டும் என்கிற அந்த தீவிரம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. இதை உடனடியாக தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த தீவிரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அப்படியே அவர்கள் பிரச்சனையா, சரி அப்படின்னு சொல்லி உடனே நமக்கு தெரிஞ்ச யுக்திகளை தான் பயன்படுத்துவோம். நமக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கு போன் பண்ணுவோம், நமக்கு தெரிந்த காவல்துறை நண்பர்களுக்கு போன் பண்ணுவோம், வக்கீலுக்கு போன் பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? அல்லது ஏற்கனவே இதை டீல் பண்ணிட்டு இருக்கிற சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம போன் பண்ணி சொல்லுவோம். ஆனா பாருங்க, இங்க அப்படி எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. உடனடியாக கேட்ட மாத்திரத்திலே எல்லாருக்கும் வருமானம், எல்லாரும் தேவனை நோக்கி சத்தமிடுகிறார்கள். பல இருதயம், பல சப்தம், ஆனால் ஒரே வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஜெபம் அவர்கள் கூடியிருந்த இடத்தை அசைந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு ஜெப குறிப்பை நடத்தலாம். ஜெப குறிப்பு முன்னால் என்ன சொன்னா, உட்கார்ந்து இருக்கிற நமக்கு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், எழுந்திருக்கிற நம்ம கண்ணை திறந்து வானத்தை நோக்கி பார்க்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதுக்குள்ள ஜெப நேரம் முடிஞ்சு போச்சு. இருக்குங்களா? எந்த நோயாளியை பாதுகாக்கிறது? நம்ம நல்ல வேலை நமக்கெல்லாம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை எல்லாம் கிடைக்கல. கிடைச்சா அவன் தொலைஞ்சான், பக்கத்துல டிரைவர் சொல்லுங்க. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற வேலை, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை எல்லாம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அப்பதான் ஒரு டீ போட்டு வரலாமான்னு யோசிப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒரு சூழலை அதனுடைய அவசர தன்மையை உணர்ந்து செயல்படுகிற ஒரு தன்மை ஒரு மனிதனுக்குள்ளே இல்லாவிட்டால் அவன் உணர்வற்றவனாக இருக்கிறான். அவன் மனத்து போன நிலைமையில் இருக்கிறான். ஏதோ ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு உணர்வு இல்லை. அதனால்தான் மனத்து போனவனாக இருக்கிறான். அதான் சொன்னேன், தேவனை அறிந்தவனோ அறியாதவனோ கூட ஒரு சூழலை பார்த்த உடனே தான் வணங்குகிற தெய்வத்தை பார்த்து கூப்பிடுகிறான். ஐயோ, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க, யாரும் தெரியல, காப்பாத்தீங்கயா. ஐயா, ஜீவனுள்ள தேவனை அறியாதவனுக்கு மத்தியிலே கூட ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய சபைக்கு ஏனோ உணர்வற்ற நிலைமை, ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுகிறாங்கிற செய்தி நம்முடைய ஜெப குறிப்புல போடுறோம். அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, ஆர்க் ஆப் அப்படிங்கிற ஆப்ல PDF ஃபைல ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்றோம். இந்த சபையில இந்த வார்த்தையை கேட்கிற எத்தனை பேர் குறைந்தபட்சம் அந்த செய்தியை வாசித்திருக்கிறீர்கள்? எந்த ஆபத்து நடக்கிறது என்பதை குறித்து என்றைக்காகிலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்து என்கிற தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற அவயவம் தானா? அப்படி அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் சக அவயவம் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறது? எப்படி அதை நாம் கடந்து போகிறோம்? எதை குறிச்சு கவலை இல்லை, எனக்கு 3 நேரம் சாப்பிடணும்,
நான் நல்லா இருக்கணும். இது ரட்சிப்பின் அனுபவமே இல்லையே. இது ரட்சிப்பின் அனுபவமே இல்லை. இது மனம் திரும்புதலை பெற்ற மனிதனுடைய வாழ்வு அல்ல. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஏமாத்திக்காதீங்க. இங்கே பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல உங்கள் வாழ்வை திருப்பிக் கொள்வதற்கு கவனமாக இருங்கள். ஏன்னா இந்த கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தீவிரமான விதத்திலே போதிக்கிறது, அக்கறையோடு போதிக்கிறது. அந்த தீவிரத்தை நம்மளும் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். உடனடியாக யாரும் சொல்லல, தங்களை லீட் பண்றதுக்கு யாரும் உங்க முன்னால நின்று ஜெபிப்போம் என்று சொல்லவில்லை, ஒருமனப்படுவோம் என்று சொல்லவில்லை, ஆவியில நிறைவோம் என்று சொல்லவில்லை. எந்த வழிநடத்தலும் இல்லை. கேட்ட க்ஷணப்பொழுதுல நல்ல கவனிங்க. இப்போ ஒரு துக்க செய்தியை நம்ம கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு அருமையான மனிதர்களுடைய மரண செய்தி அல்லது அப்படிப்பட்ட தருணத்தில் என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? சில நேரத்தில் நம்ம கலாச்சாரத்தில் நல்ல பண்புகள்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த நல்ல பண்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே இருக்கு. என்ன நல்ல பண்புகள்? மரித்தவர்கள் வீட்டில் ஒரு டீ கூட கிடைக்காது, பச்சை தண்ணி கிடைக்காது. அங்க அந்த இழப்பை சந்தித்தவர்கள் மயங்கி விடுவார்கள். ஆனாலும் தண்ணீர் வச்சு திரும்பி எழுந்து உட்கார வைப்போம், திரும்பவும் அழுவோம், திரும்பவும் பொழுவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஃப்ரீசர் பாக்ஸ்ல உட்கார வச்சு அங்க படுக்க வச்சுட்டு உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, அம்மாவா இல்லையா? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு அடக்கம் பண்ணி முடிச்சவங்க சாப்பிடுறதுக்கு பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்குது. அதுக்கு ஆள் செலக்ஷன் பண்ணி கூப்பிடுறோமே, பாய் வச்சாதான் நல்லா தான் இருக்கும். என்ன நடக்குது நமக்கு? நம்ம சுய நினைவோடு இருக்கிறோமா? நமக்கு உணர்வுகள் இருக்கிறதா? இல்லாம இருக்கிறோம்னா அது ரொம்ப ஆபத்து. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உலகம் எங்கிலும் மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்து அச்சுறுத்திக் கொண்டிருந்தது தொழுநோய், லெப்ரசி. அந்த லெப்ரசி ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுக்குள்ளே உணர்வு இருக்காது. அவனுடைய கை கால்கள் எல்லாம் மரத்து போயிருக்கும். அவனுக்கு நெருப்பப்பட்டால் தெரியாது, அடிபட்டால் தெரியாது. ஆனால் இன்றைக்கு உலக அளவிலே அதற்காக அநேக பரிசுத்தவான்களும் அரசாங்கங்களும் இணைந்து இன்னைக்கு உலக அளவில் அந்த லெப்ரசி இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே லெப்ரசியே இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லி டெக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இருக்கிறாங்க, 1-2 பேர் இருக்கிறாங்க. அந்த நோயினுடைய தீவிரம் என்ன? அந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நெருப்புக்குள்ளே கையை வைத்தா கூட தெரியாது. அதனால அவங்களுக்கு புண்கள் ஆறவே ஆறாது. அந்த புண்கள் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், அந்த புண்கள் பழவ ஆரம்பிக்கும். இது உணர்ச்சியற்ற நிலைமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படின்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்குள்ள வந்திருக்கிற வியாதிக்கு பேர் என்ன? உணர்வே இல்லையே, உணர்வே இல்லையே. அடுத்தவனுடைய துக்கத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறோமே, அது என்ன விதமான மனநிலைமை? எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கொஞ்சம் நீங்க ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாம் மனுஷர்கள் தானே, நம்ம எல்லாரும் உணர்வோடு தானே படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வுகள் இருக்குதான் பாருங்க. நீங்க ஆதி திருச்சபைக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. உடனடியாக அவர்கள் தங்கள் உணர்வுகளையும் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நடத்தப்படுகிற காரியங்களையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். உணர்வின் அடிப்படையிலையும் அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அனலும் இல்லாம குளிரும் இல்லாத ஒரு லவோதிக்கேயா திருச்சபையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை மாற்றி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். கடைசி காலத்தின் திருச்சபை உணர்வற்றதாக இருக்கும் என்று வேதம் திட்டமாய் எச்சரிக்கிறது. அந்த உணர்வற்ற நிலைமையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த ஆலயத்தினுடைய கதவுகள் தட்டப்படுகிறது. மனம் திரும்ப. இந்த காலை நேரத்தில் உணர்வற்ற விதத்தில் நமக்கு பகிரப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்தோ அல்லது நமக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதனுடைய வாழ்வை குறித்தோ நாம் உடனடியாக செயல்பட வேண்டிய அவசரத்தை தீவிரத்தை உணர முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கிற எந்த அனலற்ற நிலைமையானாலும் எந்த குளிர்ந்த நிலைமையானாலும் நம்மை விட்டு மாறத்தக்கதாக நமக்குள்ளே ஒரு நல்ல மனம் திரும்புதல் தேவை. நல்ல மனம் திரும்புதல் தேவை. நல்ல மனம் திரும்புதல் தேவை. நம்மள வந்து யாராவது சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, தட்டி எழுப்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு செய்தி என்னுடைய செவிகளில் விழும் போதே நான் செயல்படுவதற்கு தூண்டப்பட வேண்டும். அந்த நாட்களில் கணக்கெல்லாம் படிச்சு கொடுக்கும் போது அடிச்சுதான் படிச்சு கொடுப்பாங்க. இந்த அடிக்கு பயந்த ஒரு ட்ரௌசருக்கு 2 ட்ரௌசர்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போறோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி ஒன்ன கேட்டாலும் இதை சொல்லணுமா? கணக்கு பாடம். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தையோ நோட்டையோ யாரும் எழுத போறதில்லை. நீங்க எத்தனை பேர் ஸ்கூல்ல படிச்சிருக்கிற அல்ஜிப்ராவை நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அங்க படிச்ச ஃபார்முலா எத்தனை பேருடைய ஞாபகத்தில் இருக்குது? அது எந்த விதத்தில் எனக்கு பிரயோஜனமா இருக்குது? ஆனா அப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது கூட எப்பவுமே உனக்கு மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாங்க, ஞாபகம் சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா காலத்திற்குமான வேதவசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையும் உருப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டென்த்ல எனக்கு மேக்ஸ் வரவே இல்லை. நான் படிச்சது ஒரு பிராமின் ஸ்கூல். 1500 பேர் அந்த ஸ்கூல்ல. நான் ஒருத்தர் தான் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாளும் ஸ்கூல் இருக்கும், கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாளும் ஸ்கூல் இருக்கும். எனக்கு என்வின்னு சொல்லிட்டு என் வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் மேக்ஸ் டீச் பண்ணார். இந்த எலக்ட்ரிக் ஒயர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுருட்டி வச்சு தான் அடி விடும். 3 மாசம் எங்க வீட்டுக்கு கேரண்டி சொன்னார். அவனை பாஸ் பண்றது, அவன் மேக்ஸ்ல பாஸ் பண்றது என்னுடைய பொறுப்புனாரு. 400 ரூபாய் ஃபீஸ் வாங்கினார். மேக்ஸ்ல 91 மார்க். எத்தனை மாசத்துல? நான் நினைக்கிறேன் திரும்ப நம்ம அப்படிலாம் செய்யணும் போது இருக்கு. ஆனால் இப்பதான் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசிரியருடைய கரங்களில் பிரம்பு போக வேண்டும். இன்னும் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துருக்கீங்க. அங்க எடுத்தாங்கன்னா இங்கே எடுக்கலாம். நல்ல கவனிங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனை வெறுமனே சடங்குக்காக ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் ஆராதிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த பைபிள் எல்லாம் தூக்கி எங்கேயா போட்டுச்சு அதுதான் நல்ல வேலை இருக்கா பாருங்க. இது வாழ்க்கைக்கானது. இதனுடைய வாழ்வின் எல்லா நேரத்துக்குமானது. இது எல்லா காலத்திலும் நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து திரும்ப திரும்ப எனக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் தேவ சபையின் அவசரத்தையும் ஆபத்தையும் உணர்ந்து செயல்பட தூண்டுகிற ஒரு கிருபையோடு நாம் வாழ வேண்டியது அவசியம். அதை கேட்டாங்க, ஒருமனப்பட்டாங்க, தேவனை நோக்கி சத்தமிட்டாங்க. எங்கேயுமே போகல. ஆதி திருச்சபை தங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு மிகச் சரியான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கு அநேக வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன் தான் சொல்றாங்க. ஆனா ஆதி சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிற உடனடியான காரியம் என்னன்னா, அவர்கள் உடனடியாக என்ன செஞ்சாங்களா? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. சரி, அங்க பாருங்க, அந்த ஒருமனம், அந்த ஜெப பழக்கம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? திடீர்னு ஒரு நாள் வந்துச்சா? அடிச்ச உடனே வந்துச்சா? அப்படின்னா இல்ல.
14ஆம் வசனத்திலேயே அவர்களை குறித்து சாட்சி இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெப பழக்கம் என்பது திருச்சபைக்கு திடீரென்று தோன்றினது அல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில கட்சிகள் ஆட்சி செய்யும் போது சிலர்லாம் ஜெபிக்கிறவங்களா மாறிடுறாங்க. சில கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த ஜெபம்லாம் போயிடும். இது என்ன ஊழியம் எனக்கு தெரியல. நான் சொல்ற புரியுது உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ச்சியான ஜெப பழக்கம் இல்லை. ஏதோ உணர்வு ரீதியாக தங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டதை போல உணர்ந்து அவர்கள் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் சொல்றாங்க, நாங்க பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸுக்காக நாங்க பாரப்படுறோம். அந்த பாரம் வந்திருக்கிறது நல்லது, சந்தோஷம். ஆனால் அதை என்ன செய்யணும்? அதுக்காக என்ன செய்ய வேணும் சொல்லுகிறது. ஓடி பிடிக்க சொல்லல, கட்சி ஆரம்பிக்க சொல்லல, வக்கீல்கிட்ட போக சொல்லல, போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லல, எந்த போராட்டத்தையும் பண்ண சொல்லல. முதல்ல என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அந்த ஜெபம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சுன்னா, ஏற்கனவே அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்க? நல்ல ஜெப பழக்கம் இருந்தது. ஏற்கனவே ஜெப பழக்கம் இருந்த அவர்களுக்கு ஒரு செய்தி வந்த உடனே ஜெபிக்கணும்னு தோணுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஜெபிக்கணும்னு சில விஷயங்கள் தோண மாட்டேங்குது? பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோமே. ஏற்கனவே என்ன பழக்கம் இல்ல? ஜெப பழக்கம் இல்ல. ஏற்கனவே அங்க இருக்கிற 120 பேரா இருந்தாலும் சரி, 3000 பேரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ள ஒரு மனமா ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்ப கூட இங்க இருக்கிற எத்தனை பேர் ஜெபம் இந்த இப்ப நான் சொல்றதை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய மனது இங்க இருக்கிறது? ஜெபிக்க வருகிற தருணத்துல நம்முடைய கவனங்கள் ஒருமனப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதா? அப்போ ஒரு தொடர்ச்சியான ஜெப பழக்கம் உடைய அந்த ஆதி திருச்சபை தங்களுக்கு வருகிற ஆபத்து நிலைமையை, அவசர நிலையை உணர்ந்து உடனடியாக செய்ய ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. நான் இந்த ஜெப குறிப்பெல்லாம் சில ஜெப இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற குரூப்ல எல்லாம் போடுறது உண்டு. அப்போ சில பிரேயர் ஊழியத்தில் இருக்கிற அந்த குழுக்கள்ல 1000 பேர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா, அந்த குழுக்கள்ல என்னையும் ஒரு அட்மினா போட்டு அதுல போஸ்ட் போடணும் அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் அந்த போஸ்டை போட்டுட்டு ஒரு நாள் சாயந்தரம் ஆகும்போது நான் பார்ப்பேன் எத்தனை பேர் அந்த செய்தியை பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம போஸ்ட் போட்டோம்னா நம்ம அதை பார்க்கலாம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. 1000 பேர் இருக்கிற குரூப்லயும் 100 பேர் தான் பார்த்துருப்பாங்க. 100 பேர் இருக்கிற குரூப்ல ஒரு 10-20 பேர் தான் பார்த்துருப்பாங்க. எல்லாம் ஜெபிக்கிறதுக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க. பேனர் எல்லாம் ஜெப முடியும். பேனர்லாம் என்னது? ஜெப முடியும். ஆனா அதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜெப குழுவை, ஜெப குறிப்புகளை பதிவிடக்கூடிய இடத்துல அதை பார்க்கிறதுக்கு கூட மனதற்றவர்கள். நம்ம தான் சொல்றோம், இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஜெபம் பண்ணாம ஆண்டவர் தேசத்துல மாற்றங்களை கொண்டு வரல. உனக்கு ஜெப பழக்கமே இல்லையே. உனக்கு என்ன பழக்கம் இல்லை? ஜெப பழக்கமே இல்லையே. திடீர்னு நாட்டில் உனக்கு எப்படி திடீர்னு வந்துடும்? அப்போ இதெல்லாம் வேலைக்காக பக்கத்துல கையை வச்சு சொல்றோம், இதெல்லாம் வேலைக்காக. முதல்ல நமக்கு என்ன வேணும்னா நல்ல ஜெப பழக்கம். இருக்கிற இடத்துல எத்தனை பேர் இருக்கிறோமோ அவங்களோட சேர்ந்து ஒருமனப்பட்டு நமக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஜெபத்துல தரித்திருக்கிற பழக்கம் இருக்கணும். ஜெபத்துல தரித்திருக்கிறதுனா என்ன? எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை அப்படின்னு சொல்லாம ஜெபிக்க ஆரம்பிக்கிற ஜெபம். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை அப்படின்னு சொல்லாம ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த ஜெப பழக்கம். நீங்க அப்படி சொன்னா யாரும் வரவே மாட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு வாங்கினாலே நம்ம வர்றது இல்லையே. அப்ப நம்மகிட்ட திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஜெப குறிப்பு அனுப்பி
ஜெபம் பண்ணுங்கனால நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்றும் செய்ய போறது. அது ஒரு செய்தியாக கடந்து போகும், அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, இங்க ஜெப பழக்கம் இருக்கிற இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தான் அநேக சப்தங்கள் எழும்புகிறது, அநேக இருதயங்கள், அநேக தனித்தனியான மனிதர்கள், ஆனால் ஒரே சப்தம் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, ஏற்கனவே மேல் வீட்டு அறையில இவங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு அந்த பழக்கம் இன்னும் அதிகரிச்சது. இந்த ஜெப பழக்கத்தில் அவங்க இருந்ததுனால தேவைன்னு வரும்போது, அவசரம்னு வரும்போது அவர்களால் ஜெபிக்க முடிந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த திருச்சபை ஐக்கியத்துக்குள்ளே இருந்து நீண்ட காலமாக இருந்தாலும் சரி, குறுகின காலத்தாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்விலே ஜெப பழக்கம் இல்லாமல் இருக்குமானால் உங்களிடத்திலே பகிர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆபத்தை குறித்து உள்ளத்திலே பகிர வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பகிர்வதனால என்ன நடந்துவிட போகிறது? ஒன்னும் நடக்க போறதில்லை, வேஸ்ட். எனக்கு சில நேரத்தில் அதெல்லாம் சோர்வாய் போயிடும். எல்லா குழுவிலையும் நான் போஸ்ட் போட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா எப்போ பார்த்தாங்களா, ஜோம் பண்ணாங்களா? ஏன்னா நம்ம ஜெப குறிப்புல பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களும் இருக்கும். ஈரோடு மாவட்டத்தை குறிச்ச தகவல் இருக்கு, வட கொரியாவை குறிச்சிருக்குது, பைபிள் டிரான்ஸ்லேஷனை குறிச்சிருக்குது, பொதுவான காரியங்களை குறிச்சிருக்குது. கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னால நம்ம தொடர்ச்சிகளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது சிலருக்கெல்லாம் அனுப்பிட்டு சொல்லுவேன், குறைஞ்சபட்சம் இந்த ஜெப குறிப்புகளை உங்க பிள்ளைகளை வாசிக்கவா சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். குறைந்தபட்சம் இப்படியெல்லாம் தேவை இருக்கிறது என்பதை ஆகியும் உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும். ஆனா என்ன பிரயோஜனம்? ஒன்னும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்போ பாஸ்டருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் பார்த்து சோர்ந்து போய் தான் பேசுறாரு போல. இல்லை, அங்கேயும் இங்கேயும் பெரிய வித்தியாசமா இல்லை. அதனாலதான் சொல்றேன், 2019 இருந்து 2024 வரைக்கும் 5 வருஷம் தொடர் சங்கிலி ஜெபம் நடந்துச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஒவ்வொரு வாரத்திலையும் 2 நாட்கள் ஜெபம் நடக்குது. ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாட்கள்ல ஒரு 10 நாள் ஜெபம் நடக்குது. எத்தனை பேர் கலந்து கொள்றீங்க? வாட்ஸ்அப் குரூப்பும் ஒண்ணுதான், சர்ச்சும் ஒண்ணுதான். ஹலோ, சரியா? அப்போ நமக்கு என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறதுடைய அந்த மேன்மையை உணர்ந்த ஒரு ஜீவியம் இல்லை. இது கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு இருந்தது. இந்த பிரச்சனை இருந்துச்சு. சபையை மாறிட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த பிரபலமான ஊழியர்கள் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, அவர்கள் யாருன்னே தெரியல. அவர்கள் யாரு? பவுல் எழுதுறாரு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய சபை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இதெல்லாம் சபைக்கு சொல்ல வேண்டியதாயிருச்சு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஜெப பழக்கமே இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? இந்த ஜெப பழக்கமே இல்லை. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்க, ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தும் குறைந்தது 1 மணி நேரம் கூட உங்கள் வாழ்க்கையில ஜெபிக்காமல் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஐயோ. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களே ஒழிய வேற எந்த நோக்கமும் கிடையாது. நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற முதல் மேன்மையே பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் போவதற்கான அக்சஸ் தான். அதை விட்டுட்டு தான் வேற, அதை விட்டுட்டு தான் மற்ற காரியங்கள் எல்லாம். ஃபர்ஸ்ட் அதுதான். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிற அந்த பழக்கம், அந்த ஜெப பழக்கம் அந்த கொரிந்து பட்டணத்தின் சபைக்குள்ள இல்ல. அப்படி இல்லாததுனால அவங்களுக்குள்ள பிரிவினை வந்தது, வாக்குவாதம் வந்தது, பொறாமை வந்தது, பெருமை வந்தது, பாரபட்சம் வந்தது, வளர்ச்சியற்ற நிலைமை வந்தது, தேவ நோக்கத்தை புரியாத நிலைமை வந்தது. மொத்தத்தில் பேருக்கு சபையாக இருந்தார்கள், ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாகவும் பெற்ற பின்னும் ஜெபித்து பழக்கம் உள்ள இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருந்த அந்த சபைதான் தேவனுடைய தேவை என்று வரும்போதும் ஜெபித்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நம்ம நினைக்கிறோம்
ஒரு திரள் கூட்டம் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கூடி வந்துச்சு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண எல்லாம் மாறிடணும். ஒண்ணும் மாறாது. தொடர்ச்சியான இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கான அந்த பழக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த தரித்திருக்கிற அனுபவம் தான் தேவைப்படும் போது நீ ஜெபிப்பதற்கு தோன்றும். நெகேமியா செவிவழி செய்தி அந்த மனிதனை என்ன செய்தது? பானபாத்திரக்காரன் அரசவையில அரசனுக்கு நல்ல உணவு பதார்த்தங்களை சந்தோஷத்தோடு பரிமாற வேண்டியவன் துக்கத்தோடு இருக்கிறான். காரணம் என்ன? அவன் இதுவரை பார்த்திராத எருசலேம், அவன் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பட்டணம், அதனுடைய அலங்கம் அதெல்லாம் தீப்பிடித்து இடிந்து கிடக்கிறது, சிதிலமடைந்திருக்கிறது. சத்துருக்கள் அங்கே அவர்களை அழித்து விடுவதாக எத்தனை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தி வந்த உடனே அவனால சும்மா இருக்க முடியல. ஏன் உணர்வு வந்துச்சு? எருசலேமின் வாழ்வு அவனுக்கு தெரியாது, ஆனால் எருசலேமின் தேவனை அவனுக்கு தெரியும். இந்த பிரச்சனையை எங்க கொண்டு போனா இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அவனுக்கு தெரிஞ்சது. அதனால முதல்ல ராஜா கிட்ட இல்ல, முதல்ல தேவன்கிட்ட உபவாசம். முதல்ல ராஜாட்ட போய் அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, என்னுடைய செவிக்கு வந்த செய்திக்கு தீர்வு என்ன, பரிகாரம் என்ன? இது தேவனிடத்திலிருந்து. அப்போ அரசவையில் இருந்தாலும் பானபாத்திரக்காரனா இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன பழக்கம் இருந்திருக்கணும்? ஜெப பழக்கம் இருந்திருக்கணும். தன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை குறித்த ஒரு தெளிவு இருந்திருக்க வேண்டும். என்ன சொல்றேன்? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக கூட ஜெபித்து பழக்கம் இல்லாதவர்கள் தேவனுடைய தேவைக்காக எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறார், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். நிதானித்து பார்க்கிறதுனா நம்மளை நாமளே நியாயம் தீர்த்து பார்க்க வேண்டுமா? இப்ப சமீபத்தில் எழுந்த ஒரு ஊழியக்கார புத்தகத்தில் எப்படி இருக்கிறார், உன்னை நீங்க நியாயம் தீர்த்துப்பா. நான் சரியா இருக்கிறேனா, என்னுடைய ஆவிக்குரியம் சரியான விதத்தில் இருக்கிறதா என்று மற்றவர்களுடைய குற்றம் சாட்டுவதற்கு நீயே நியாயம் தீர்த்துப்பா. அதுல குறைகள் இருந்தால் அதை சரிப்படுத்து. அப்படி நீயே உன்னை நிதானித்து பார்த்து கொண்டால் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யலாம்? தப்பிவிடலாம். அப்போ தேவ நோக்கத்தை புரியாத கொரிந்து பட்டணத்தின் சபையிட்ட போயிட்டு இந்த செய்தியை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒண்ணும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? பிரிவினை இருக்குது, போராம இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பெருமை இருக்குது, பாரபட்சம் இருக்குது. அவங்களே மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அவர்கள் தேவனுடைய நோக்கத்துக்காக ஜெபிப்பதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்ப நம்ம சபையில பிரிவினை இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளும் அப்படிதான் இருப்போம். நமக்குள்ள வாக்குவாதங்கள் இருந்தால், நமக்குள்ள பவுலை சார்ந்தவன், கேமாவை சார்ந்தவன், அப்படிங்கிற மாதிரி அப்போலோவை சார்ந்தவன் என்கிற எண்ணம் இருந்ததுன்னா நமக்குள்ளே ஒரு மனம் இருக்காது. ஒரு மனம் இல்லைன்னா ஜெப பழக்கம் இருக்காது. ஜெப பழக்கம் இல்லைன்னா ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, சில நேரத்தில் சிலருக்கெல்லாம் கேள்வி, பிரதர் என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிற காரியம்லாம் போட்டீங்களே, இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டீங்களே? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மைக்க பிடிச்சி ஜெபம் பண்றதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஜெப பழக்கம் இல்லாம ஜெபிக்கிறீங்க கொடுக்கணும். ஆராதிக்கிற நேரத்தில் நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்கிறத நான் பார்க்கறது. நான் பார்க்கறேன். அப்போ அந்த நேரத்தில் ஜெபத்துல ஒண்ணுமே ஈடுபாடு காட்டாம அப்படியே உட்கார்ந்து தேவையான உட்கார்ந்து மைக்கு கையில கிடைச்ச உடனே அல்லேலூயா ஆமென் கர்த்தரை நாங்கள் என்ன பிரயோஜனம்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவனோடு ஐக்கியப்பட்ட வாழ்வுக்கு தயவு செய்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பில நீங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக தேவனோடு தொடர்பில் இருக்க உங்கள் நாவல துதிகள் உண்டாகட்டும், கர்த்தரை பாடட்டும், ஆராதிக்கட்டும். டூவீலர்ல போறீங்களா, பாத்ரூம்ல இருக்கிறீங்களா, எந்த இடத்துல வேலையில் இருக்கிறீங்களா, கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் நாவல இருக்கட்டும். உங்கள் எண்ணத்துல கர்த்தருடைய வசனம் இருக்கட்டும். இதெல்லாம் இருந்து நான் வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியும். செய்ய முடியாமல் அல்ல,
அசுத்தமான காரியங்களை யோசித்துக் கொண்டு உன்னால வேலை செய்ய முடியுதுன்னா பரிசுத்தமான காரியங்களை யோசித்தா செய்ய முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அப்ப நம்ம செய்யறது இல்ல? அசுத்தமான பாவமான காரியங்களை யோசித்துக் கொண்டே என் வேலைகளை செய்யறேன்ல. ஆனா வசனத்தை யோசினா மட்டும் நமக்கு என்ன சொல்றோம்? வேலை. ஓ, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் ரொம்ப தேவை, ரொம்ப அவசியமா இருக்குது. கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய நாவுகள்ல வரட்டும். வெட்கப்படாம கர்த்தரை துதிங்க, வெட்கப்படாம கர்த்தரை ஆராதிச்சு பழகுங்க. எந்த பக்தி மார்க்கத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிறவர்களும் நம்முடைய தேசத்தில் வெட்கப்படுவதே இல்லை, கிறிஸ்தவர்களை தவிர. யோசிச்சு பாருங்களேன், முகமதிய மார்க்கத்தார குறிச்சு நெகட்டிவா எத்தனையோ கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. கொரோனா வந்தப்போ இவங்க தான் பரப்புறாங்க, கடைசியில் பார்த்தா அது சீனாவில் வந்துச்சுன்னா. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதல்ல முத்திரை குத்தப்படுவது யாருதான்? முகமதியர் தான். அது ரைட்டா நாங்க போல. ஆனால் அப்படி அவர்கள் மேல முத்திரை குத்தப்பட்டாலும், அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும், அவர்கள் யாரும் தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக் கொள்வதே இல்லை. ஆமாவா இல்லையா? அவங்க ஏதாவது தங்களுடைய தாடி வைக்கிறதை யாராவது விட்டுட்டாங்களா? இல்லையா? தங்களுடைய ட்ரெஸ் கூட மாத்துறதை விட்டுட்டாங்களா? இப்பதான் கூடுதலா பண்றாங்க. இதெல்லாம் யதார்த்தம். ஆனா நம்ம ரொம்ப பேசுறோம், பரிசுத்தாவியில நிறைஞ்சு பலப்படுத்தப்பட்டு வானத்துக்கு கீழே குதிக்கிறோம். ஆனா நம்மள வெளியில சொல்றதுக்கு முடியல. நம்ம போயிட்டு இருக்கிற வண்டியில நம்மளால பாட்டு பாட முடியலையே. நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சத்தமா கரையை உயர்த்தி ஆராதிக்கிறது முடியலையே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அந்த பழக்கம் இருந்தா தாங்க வரும். திடீர்னு ஒரு நாள் வந்துடாது, திடீர்னு ஒரு நாள் வந்துடாது. கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பாரா? அப்போ ஆதி திருச்சபை அவங்க ஜெபித்ததுக்கு செயல்பட்டதுக்கு பின்னால ஏற்கனவே அந்த ஜெப பழக்கம் அவங்களுக்கு என்ன செஞ்சது? ஆனா பிரிவினைகளோடு வாக்குவாதங்களோடு இந்த கொரிந்து பட்டணத்தை சபை அப்படி செயல்பட்டு முடியாது. காரணம், அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒன்ன செய். அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது? தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்திருக்க முடியாது. இப்ப நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னா, ஜெப பழக்கம் உள்ளவர்களாக, தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக தொடர்ந்து காணப்பட்டால், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட்டால், தேவை என்று வரும்போது உடனடியாக நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கணும். இதை சொல்லும் போது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்றேன். இந்த நூல் கண்டு பார்த்துருக்கீங்களா? இந்த சட்டை தைக்கலாம் தைக்கிற நூல், அந்த நூலோட ஃபேக்டரியில ஒரு பெரிய போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க. நூல் இந்த கம்பெனியில வேலை செய்கிறவர்கள் கவனத்திற்கு, நீங்கள் இந்த நூல்ல வேலை செய்யும் போது திடீரென்று சிக்கல் விழுந்து விட்டால் உடனடியாக உங்களுடைய கம்பெனியுடைய மேலாளரை சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதாவது நூல்ல அந்த கரெக்டா ரோல் ஆகிட்டே இருக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யுங்க? யாரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ புதிதாக ஒரு பெண்மணி அந்த வேலைக்கு சேர்ந்திருந்தாங்க. அவர்களும் அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்ததை பார்த்தாங்க. வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அந்த நூல் சிக்கலாக ஆரம்பிச்சிச்சு. நமக்கு தெரியும் தானே, நூல்ல சிக்கல் விழுந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க, அந்த சிக்கலை அவிழ்க்கிறதுக்கு முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணின பிறகுதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம போர்ட்ல எப்படி பார்த்தோமே, உடனடியாக யாரை பார்க்கணும்னு சொல்லியிருக்குது? மேலாளரை பார்க்கணும்னு சொல்லியிருக்குது. நம்ம எங்க போய் பார்ப்போம்? அவரை போய் பார்ப்போம். அங்க போனாங்க. அங்க போய் இந்த சூழலை காட்டுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, உங்ககிட்ட என்னமா நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்ன அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது? சிக்கல் விழுந்துச்சுன்னா உடனடியாக என்ன செய்யுங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களாகவே அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்துவிட்டு உங்களுக்கு முடியல அப்படின்னு வரதான் நீங்க என்ன வந்திருக்கீங்க? நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவனுடைய சபை என்ன செய்கிறது? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்ப்பதற்கு
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடுறோம், எல்லா யுக்திகளையும் செயல்படுத்துறோம். நம்மளால முடியல அப்படின்னா நம்ம எங்க போறோம்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிற போதே எங்க கொண்டு போயிருந்திருக்கணும்? இப்போ ஆதி சபை அதான் பண்ணுச்சு, உடனே போயிடுச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, இழுத்து அந்த சனகரி சங்கத்தார் நம்மளை தேடி வந்து 2 அடி அடிச்சு ஜெயில பிடிச்சி போட்டு, அதுக்கு வரைக்கும் நம்ம கோடி பிடிச்சி போராடி நம்மளால எல்லா முயற்சிகளையும் முடிச்சுட்டு ஒண்ணுமே முடியலன்னா, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம்ப்பா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். அது பணமா இருந்தாலும் அதுதான், பிரச்சனையா இருந்தாலும் அதுதான். முதல்ல நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் போடுவோம். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும், ஜூன் மாதம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி. இப்போ நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால ஜெபம்லாம் வேண்டாம். மாமே சித்தப்பா சித்தி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ ஜூன் மாதம் வரும்போதுதான் தெரியும் அவன் என்ன பண்ண போறான்னு. ஒருவேளை காலம் வாங்கினான்னா இருக்கவே இருக்குது ஜெபம். ரொம்ப வேர்க்கிறதுனால நான் கையை பிடிக்க சொல்லலை. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கடைசியா தான் எங்க வருது? அப்படி இல்லைங்க. முதல்ல அதை எங்க கொண்டு போங்க? ஏன் தெரியுமா அவங்க கொண்டு போனாங்க? அங்க சொல்றாங்க, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டு அப்படிலாம் ஜெபிக்கல. பரிசுத்த ஆவியினால் நிறைத்தி எங்களை கிருபையினால் ரட்சித்தி இப்படிலாம் அவங்க ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ உலகத்திற்குமான ஒரு ராஜா, அவர் சிருஷ்டிகர். அப்போ என் பிரச்சனைக்கு தீர்வு எங்க கிடைக்கும் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் மேல அதிகாரம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி கட்டளையை சொல்லும்போது சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இப்ப கட்டளையின்படி புறப்பட்டு போனவர்களுக்கு பிரச்சனை. அவங்க யார்கிட்ட வர்றாங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவனிடத்துக்கு போறாங்க. நம்ம யாருக்கு போறோம்? அவ சபை தனக்கு வருகிற எல்லா சூழல்களுக்கு மத்தியிலையும் யாரை தேடணும்? எதுக்காக தேடணும்னா, அவர்தான் அதிகாரம் உள்ளவர், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் ராஜா, அவர்தான் ஆண்டவர். இரண்டாவது, அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான சில பதங்கள் எழுதப்பட்டிருக்கு. 25 இருந்து 28 வரைக்கும் இருக்கிற அந்த வசனத்துக்குள்ள அவங்க அந்த உபத்திரவத்துக்கான காரணத்தை 2ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. எந்த சங்கீதத்தின் அடிப்படையில்? 2ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில். அந்த 2ஆம் சங்கீதத்தை அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுப்புனாங்களா? பூமியின் ராஜாக்கள், அதிகாரிகள், பிரஜாதிகள் கொந்தளித்தார்கள், ஜனங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த சம்பவத்தை இவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த 2ஆம் சங்கீதத்தினுடைய நிறைவேறுதலா பார்த்தாங்க. ரோமர்கள், சனகரின் சங்கத்தார், அங்கே யூதேயாவில் இருந்த ஜனங்கள், எருசலேம் வாசிகள், இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? பாருங்க, இமிடியேட்டா அவங்களுக்கு ஜெபம் எப்படி போகுது? இதுக்கு காரணம் என்னன்னா, ஜெபிக்கிற இவர்களுக்கு வேத பழக்கம் இருந்தது. ஜெபிக்கிற இவங்களுக்கு என்ன இருந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் ஜெபிக்கிறவர்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? வேதத்தை படிச்சவங்களா இருக்கணும் சொல்லல. யாரா இருக்கணும்? ஆமா, வேதத்தை அறிதல் என்பது படித்திருக்கிறது என்பது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க வேதம் தெரியுது,
தெரியுது. அவங்க பார்க்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக அண்ணா, காய்மா, ரோமானியர்கள், ஜனங்கள் எல்லாரும் எதிர்த்து வந்தார்கள். அப்படி சொல்லிட்டு, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்ய முடியும். ஒரு பக்கத்துல 2ஆம் சங்கீதத்தை மேற்கோள் காட்டி அன்றைக்கு இருந்த ரோமானிய படை, அங்கே இருந்த சனகரிப் சங்கம், அங்கே இருந்த அதிகாரிகள், அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் கொடுத்தாங்க. ஆனா அதுவும் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய அனுமதியோடு தான் நடந்துச்சு. யாருடைய அனுமதியோடு தான்? ஆமா, 27ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனைகளையும் அது முன்குறித்தது. அதனால இவனால கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுதணும். அதனால அவங்க கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சா எழுதணும். அப்போ இவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எப்படி அந்த ஜனக்கூட்டம் எழும்பி அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்ததோ அப்படி போலவே அதுக்கு பின்னால மனுஷனுடைய காரியங்கள் இருக்குது. ஆனா அதே நேரத்துல அதுக்கு பின்னால தேவனுடைய கரமும், அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா, மனுஷனுடைய அவன் சொல்றான் நாங்க எங்க பிளத்துல அடிச்சிட்டோம், இல்ல அவன் சொல்றான் இல்ல தேவன் அது முன்குறித்தவர்கள். 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொல்றாரு, நீங்க தீர்மானம் பண்ணது. சரி, ஏன் இதை சொல்றாங்க? அதே மாதிரி நாங்கள் பாடுகளை சந்திப்பது உமக்கு புரியும், உமக்கு உடைய சித்தம். அதனால இவங்க எங்க மேல நினைச்சாங்க அதிகாரத்தை காட்டுறாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு கிளாரிட்டி ஜெபத்துல, எவ்வளவு ஒரு தெளிவு. தனக்கு வந்திருக்கிற உபத்திரவம், தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக அந்த சனகரிப் சங்கத்தார் எழும்பின காரியங்களை குறித்து இவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால அதிகாரிகள், புறவினத்தார் எல்லாரும் கூட்டம் கூடி கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்களை நடப்பித்தார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க அவங்களால தான் அது நடந்துச்சுன்னு. ஆனா அது நீர் முன்குறித்தவர்கள், அது உம்முடைய ஆலோசனை, அதனால அது நடந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் கூட்டம் போடுறாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு உதவி வேறு. என்ன உதவி? நீ முன்குறித்தவைகளையும் உம்முடைய ஆலோசனைகளையும் எங்களுக்காக மாற்றிவிட வேண்டாம். ஆனால் இதற்கு மத்தியில நாங்கள் தைரியமாய் திருவசனத்தை சொல்றோம். ரொம்ப முக்கியங்க. இவங்க என்ன சொல்றாங்க? அவனை மிரட்டுன்னு சொல்லல, அவனை ரட்சிக்கப்படவன் இன்னும் ஜெபிக்கல. உம்முடைய ஆலோசனையை நீ மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லல. உம்முடைய ஆலோசனை மாற்றுகிறேன்னு எங்களுக்கு உபத்திரமே வரக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு பாடுகளே வேண்டாம் அப்படியும் ஜெபிக்கல. என்ன சொல்றாங்க? உம்முடைய ஆலோசனையும் நடக்கட்டும், அவனும் பலத்தவனாகவே இருக்கட்டும், ஆனா எங்களை பலப்படுத்து. அதுதான் ஜெபம். அது எங்க இருக்குது? 29 30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து வினியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும். அவன் மாறினாலும் சரி, மாறலனாலும் சரி, அவன் கொந்தளிக்கிறவன் கொந்தளிச்சுட்டே இருக்கட்டும், அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு பக்கத்தில் தேவ சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பாடுகளும் உபத்திரவங்களும் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் நீங்க பாருங்க, எங்களை பலப்படுத்துங்க, நாங்க உம்முடைய வசனத்தை தைரியமா சொல்றோம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி? முதல்ல நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இவன் தான் இப்படி இருக்கிறான், இவனாலதான் இத்தனை பிரச்சனை, முதல்ல இவனை மாத்துங்க. இங்க அங்க பெட்டிஷனே கிடையாது. அடுத்தது, எங்களுக்கு பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, இதெல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க, எங்களுக்கு நல்ல சமாதானப்பட நாட்களை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் இங்க இல்லை. இந்த ரெண்டையுமே வேண்டாம்னு சொல்லல, ஆனா மூணாவது ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க. யார் எப்படியோ எழுந்து போட்டோம், நாங்க உடைய வசனத்தை தைரியமா சொல்றோம். அப்போ
சட்டமோ அதிகாரிகளோ ஆட்சியாளர்களுடைய விரோதமான போக்கோ சபையை ஒரு நாளும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு மேல அதிகாரம் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற பார்வை தேவனுடைய சபைக்குள்ளே தீர்க்கமாக இருந்தது. இன்னைக்கு நமக்கும் அதுதான் தேவை. இன்னைக்கு நமக்கும் அதான் தேவை. அவங்க தெளிவா கேட்கிறாங்க, உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு என்ன செய்ததும் இதை படிச்சுட்டு இருக்கோம். என் மனசுல டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. குறுகிய நேரத்தில் சபையின் உபத்திரவத்தை புரிந்து கொண்ட தேவ மக்கள். வந்து செய்தி சொல்லப்படுகிறது, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்கும் போதே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே புரிஞ்சுட்டான். அவனுக்கு பிரசங்கம் பண்ணிலாம் யாரும் புரிய வைக்கல. நான் சொல்ற புரியுதா அவனுக்கு? ஜெபிக்கும் போதே அவனுக்கு பதில் கிடைச்சிருச்சு. சபைக்கு ஏன் உபத்திரம் வந்துச்சு அதை குறித்து அவங்க முறுமுறுக்கவே இல்லை, அவங்க யோசிக்கவே இல்லை, அதை குறித்து கவலையே படல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பக்கத்துல தேவன் ராஜாவாக இருக்கிறார், அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், அவரும் சில நோக்கத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் மனிதர்களும் பொல்லாதவர்களாக இருந்து தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறார்கள். ரெண்டும் இருக்கு. இப்போ சூழல்களை மாற்றும் என்பதுதான் நம்முடைய ஜெபம். ஆனா அவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, சூழல்களா மாற வேண்டாம். இதுக்கும் மேல, எதுக்கும் மேல, இப்படி எல்லாம் செயல்படுகிற சூழலுக்கும் மேல உம்முடைய ஆளுகையும் அதிகாரமும் இருக்கிறது. என்ன ஒரு பெரிய பார்வை! இந்த சூழல்களை காட்டிலும், இந்த அதிகாரங்களை காட்டிலும், இந்த எதிர்ப்புகளை காட்டிலும், உபத்திரவங்களை காட்டிலும் நீரே அதிகாரத்தில் மேன்மையா இருக்கீங்க. God is in control. எல்லாத்துக்கும் மேல யார் தான் ராஜா? நீர் தான் ராஜா. உம்முடைய ஆலோசனைகளுக்கும் உம்முடைய யோசனைகளுக்கும் அங்கே மனுஷனுடைய காரியங்களுக்கும் மேல நீங்க அதிகாரம் எழுதுவீங்க. அதனால எங்களுக்கு பலம் தேவை, அதனால எங்களுக்கு தைரியம் தேவை. எதுக்காக? உங்களுடைய வசனத்தை நாங்கள் தைரியமா சொன்னோம். அப்போ அவங்க பயமுறுத்தும் போது என்ன சொன்னாங்க? இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்படிதான் பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தி சபையிடத்தில் சொல்லப்படுகிறது. சபையார் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? அப்போ அங்க பேசினவங்களுக்கும் ஜெபித்தவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? பரிசுத்த ஆவியில நிறைந்து பேசின பேதுருவுக்கும் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது அவனுக்கு இப்படிதான் சொன்னான், அப்படிலாம் இருக்க முடியாது, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவது தானே சரியா இருக்க முடியும், அப்படிதான் சொல்லிட்டு வந்தான். இங்க ஜெபிக்கிறவங்க என்னதான் சொல்றாங்க? அப்படிலாம் முடியாது, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், நடக்கலாம், ஆனா நீங்க அதுக்கு மேல அதிகாரம் உள்ள ஆளு, ஆனா நாங்க என்ன இப்படிதான் தெரியுமா பேசிதான். ஆனா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அப்படியே நடப்பு சூழலை நீங்க எடுத்துக்கிட்டு பாருங்க. ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா நமக்குள்ள 1008 கேள்வி வருது. இது வசனத்தின்படி சரிதானா? ஒண்ணும் இல்ல, உபத்திரவப்படுகிற ஜனங்களுக்கான ஜெபம் என்று ஜெப குறிப்புகள் நம்ம போடுறோம். அதுல அந்த ஜெப குறிப்புல அதிகமா என்ன எழுதியிருக்கும்னா, ஜாமீன் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல வக்கீல் கிடைக்கணும், அவங்க விடுவிக்கப்படணும், இப்படிதான் அந்த ஜெப குறிப்புகள் இருக்கும். அப்போ வசனத்தை தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஜெப குறிப்பை படிக்கும் போது கொஞ்சம் நெருடலா இருக்கும், கொஞ்சம் ஏதோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இங்க பாருங்க, வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் என்ன வரல சொல்லுங்க? முரண்பாடு வரவே இல்லை. அப்போ முன்னணியில நின்று ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களானாலும் சரி, பின்னால இருந்து ஜெபிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் அறிந்திருந்தார்கள். இதுக்கு எந்த பைபிள் ஸ்டடியும் அவங்களுக்கு நடத்தப்படலை. அவங்க இயல்பாகவே இந்த காரியத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, அறிஞ்சிருந்தாங்க. சரி, இப்போ இதுல அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், வேகம் பார்க்கலாம். 26ஆம் வசனத்துல உம்முடைய தாசன் அப்படின்னு எழுதியிருக்கா? அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ஊழியக்காரன் அப்படின்னு அர்த்தம். சரியா?
அடுத்தது 28ஆம் வசனத்துல உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு. 30ஆம் வசனத்துல உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு. அடுத்தது 30ஆம் வசனத்துல உம்முடைய ஊழியக்காரர். ஓகேவா? யாரெல்லாம் குறிச்சு இருக்குது? தாவீதை குறிச்சு சொல்லியிருக்குது, இயேசுவை குறிச்சு சொல்லியிருக்குது, அப்போஸ்தலர்களை குறிச்சு சொல்லியிருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 விதமான நபர்களை குறித்து பேசுகிற போது தாவீதை குறிச்சும் இயேசுவை குறிச்சும் பேசும்போது ஒரே மாதிரியான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஒரே மாதிரியான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர்களுக்கு உம்முடைய ஊழியக்காரர் சொல்லும்போது டியூலோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. கிரேக்க வார்த்தையில போட்டிருக்குது. இப்ப நமக்கு தமிழ்ல தாசன் அப்படிலாம் போட்டிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா தாவீதையும் உம்முடைய ஊழியக்காரன் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவையும் உம்முடைய ஊழியக்காரன் தான் சொல்லியிருக்குது. அப்போஸ்தலர்களையும் என்னதான் சொல்லியிருக்குது? உம்முடைய ஊழியக்காரன் தான் சொல்லி. ஆனா தாவீதையும் இயேசு கிறிஸ்துவையும் சொல்லும் போது ஊழியக்காரன் நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை மயஸ். அது 25 முறை மாத்திரமே வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல யாருக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா 1 தாவீதுக்காக, 2 இஸ்ரவேலுக்காக, 3 இயேசு கிறிஸ்து என்கிற மேசியாவுக்காக. அப்ப ஊழியக்காரன் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஜெபிக்கிறவங்களுக்குள்ள தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். யாருமா? தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தங்களோடு இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம். இந்த அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லும்போது அடிமைகள் என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்குது? அடிமைகள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும். நல்ல கவனிங்க, சர்வெண்ட் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு கனத்திற்குரிய வார்த்தையாக இருக்கிறது ஊழியக்காரன். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பார்த்தாங்கன்னா பாண்ட் சர்வெண்ட், அடிமை. எப்படி பார்த்தாங்க? அடிமை. இந்த அடிமை என்பது முழு நேர ஊழியத்தை செய்கிறவர்களை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் குறிக்கிற வார்த்தை. இந்த டியூலோஸ்ங்கிற வார்த்தை யாருக்குரிய வார்த்தை? எல்லாத்துக்கும், உங்களுக்கும் அதுதான். அப்போ இந்த ஊழியக்காரர் என்கிற பதம் பதவியை குறிப்பதல்ல, மாறாக நம்முடைய பொறுப்பை குறிப்பது. அவர் எஜமான், நான் அவருக்கு அடிமை. அவர் யாரா இருக்கிறார்? எனக்கு எஜமானனா இருக்கிறார், நான் யாரா இருக்கிறேன்? அப்ப இது முன்னால நின்று நடத்துற ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். அதனால தான் அந்த ஜெபத்தை நம்ம கவனமா படிக்கணும். இப்ப வாசிங்க அந்த 30ஆம் வசனத்தை. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. உம்முடைய ஊழியக்காரன் எல்லாரும் தான், அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல. அதனாலதான் இந்த வார்த்தை சொல்றேன். டியூலோஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவரை ஆண்டவராக கொண்டிருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் தான் பவுலும் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்கிற பவுலும் தீமோத்தேயுவும். இந்த இடத்துல எல்லாருமே யாருதான்? உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த பிலிப்பியர் நிறுவனத்தினுடைய செய்தியில 3வது செய்தியாக யார் ஊழியக்காரர் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. 2022ஆம் வருஷத்துல அந்த செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா முழுசும் இந்த டியூலோஸ் வச்சே நான் பேசியிருக்கேன். கவனிங்க, அப்போ தாவீது ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது ஊழியக்காரன் தான், இங்க தங்களை குறித்து சொல்லும்போது ஊழியக்காரன் தான்.
டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக வார்த்தைகள் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டிருக்கிற எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனம் யாருக்கு மட்டும் தான் பொருந்தும்? அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிறைத்து ஜெபிக்க வைக்கும் போது கூட எவ்வளவு கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. ஜெபத்துல சும்மா ஆலப்பிட்டு இருக்கல, அவங்க சொல்ற வார்த்தையில. அதனால சொன்னேன், வேதம் அவர்களுக்கு தெரிந்தது, வேதத்தின் தேவனும் அவர்களுக்கு தெரிந்தது. அப்ப ஏதோ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போகல. இன்னைக்கு இந்த காலத்தினுடைய திருச்சபைகளுடைய பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, ஜெபிக்கிறவர்கள் அநேகர் வேதத்தை அறிந்தவர்களாக இல்லை, வேதத்தை அறிந்த அநேகர் ஜெபிக்கிறவர்களாக இல்லை. நம்மால் ரெண்டையும் பிரிச்சுதான். இதெல்லாம் வேதத்தை போதிக்கிறவர்கள், இதெல்லாம் ஜெபிக்கிறவங்க. இது இதோட சேர மாட்டேங்குது, இதோட சேர மாட்டேங்குது. ரெண்டும் என்னைக்கு சேருதோ அன்னைக்கு தான் சாபப்படை. ஜெபிக்கிறவர்கள் வேதத்தை அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை அறிந்தவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இங்க சும்மா ஜெபம் மட்டும் சொல்லல, பெட்டிஷன் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால ஒரு ஆவிக்குரிய உண்மையும் இருக்குது. எல்லாரும் நாங்கள் உங்களுடைய அடிமைகளா. அப்ப என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீ வானத்தை பூமியும் படைத்த தேவனாய் இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். இந்த பயமுறுத்தல்களை எல்லாம் பார்த்து நாங்கள் பயந்து விடக்கூடாது. நீ எங்களுக்கு நல்ல தைரியத்தை தந்து இந்த வசனத்தை தைரியமா சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க. இவ்வளவு அழகான ஜெபம் பாருங்க. தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தெரியுது, தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அதிகாரிகள் யாருன்னு தெரியுது, தன்னுடைய சூழ்நிலை பரிதாபமான சூழல் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு மத்தியில என்ன வேணும்னு தெளிவா கேட்கிறாங்க. நான் சகோதரிகிட்ட நான் ஜெபிக்க சொல்லும் போது, ஃபாஸ்டிங் பிரேயர்ல அல்லது கிளாஸ் எடுக்கும் போது நான் சொல்லுவேன், இப்போலாம் நமக்கு செல்போன் இருக்குது, உங்க ஜெபத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. நீங்க பண்ற ஜெபத்தை என்ன செய்யுங்க, ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. கேட்கும் போது முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நம்ம பண்ணியிருக்கிற ஜெபம் யாருக்கு புரியணும், முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஏன்னா நமக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணும் போது 200 ஸ்தோத்திரம், 350 அல்லேலூயா முடிஞ்சு போச்சு டைம். எதுக்கு ஜெபம் பண்ண வந்தோடனே மறந்து போச்சேன், எதையுடைய விண்ணப்பம் என்னே தெரியவில்லை, எதையோ சொல்ல வரோம், அதுக்குள்ள என்னமோ ஞாபகம் வருது, மாறி போயிடுச்சு. பரவாயில்ல, வயசான பிறகு மாறுதுன்னா சரி, ஓகே. எல்லா வயசும் அப்படிதான். கவனமாக நாம் அறிந்திருக்கிற வேத சத்தியங்களின்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு முதல்லலாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்த உடனே நம்ம ஆட்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிற வசனத்தெல்லாம் அப்படி பார்க்காம சொல்லி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. நான் நினைச்சேன், நம்மளாம் தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளவு வாக்குத்தத்தத்தை என்னைக்கு நான் மனப்பாடம் பண்ணி, என்னைக்கு நான் ஜெபம் பண்ணி, என்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிறகுதான் வசனத்தை படிச்ச பிறகுதான் தெரிஞ்சது, அதெல்லாம் ஜெபமாங்கிறதே கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஜெபம் சொன்னாலே என்னதுதான், இப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீங்க. ஏன்னா பாவம் அவர் மறந்துட்டாரு, நம்ம மட்டும் தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அவர் வார்த்தையில உண்மையுள்ள தேவனா, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டாராம். ஆனா அவர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. அவர் சொன்னாரு, அவருக்கு ஞாபகம் இருக்கும். அவர் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ அவர்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்த வேண்டியது யாருக்கு? சொல்லுங்க, யாருக்கு ஞாபகப்படுத்தும்? அப்போ மனுஷங்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தணும், அது ஓகே. ஆனா அவர்கிட்ட நம்ம ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டு சொல்லாத மாதிரி மறுதளிச்சுட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம தான் அவர்கிட்ட போய் உண்மையா இருந்து அவர்கிட்ட போராடி, ஆண்டவரை இப்படிலாம் சொன்னீங்களா, ஆண்டவரை போய் செய்ய மாட்டேங்கிறீங்களா, ஆண்டவரை என்ன நியாயம் இதெல்லாம்?
அதனால அந்த மாதிரி கொஞ்சம் வசனிப்பெல்லாம் வேண்டாம். சரியா? ஜெபம் வந்து நிதானமா இருக்கட்டும், யதார்த்தமா இருக்கட்டும், வேத சத்தியம் சார்ந்ததாக இருக்கட்டும். இப்போ இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்க கிளைம் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்க. இந்த ஜெபம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபங்கள் எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க? இவனுக்கு என்ன ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லி எழுதி கொடுத்ததெல்லாம் தெரியாதா? எதை யூஸ் பண்ணணுமோ கரெக்டா யூஸ் பண்ணாங்க. அந்த சங்கீதம் 2ஆம் சங்கீதமே இனி நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனம், முழுவதுமாக இப்ப நிறைவேறல. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் தான் என்ன செய்யுது? முழுவதுமாக நிறைவேற போகிறது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக வெளிப்படும் போது அவருக்கு விரோதமாக ஏகமாய் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நிற்பதை குறித்து அந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது. அதனால அந்த குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு அவரை என்ன செய்யுங்கள்? முத்தம் செய்யுங்கள். ஏன்னா பூமியின் ராஜாக்கள் இப்படி எல்லாம் எழுப்பதை பார்த்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். நீ யாருக்கு விரோதமா எழும்புறப்பா? அப்ப கவனிங்க. அப்போ அங்க எப்படி அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறதுக்கு இவருடைய மனக்கண்கள் உடனடியாக திறந்துருச்சு. அது ரொம்ப முக்கியம். சரி, நல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கணும். 31ஆம் வசனத்துல இப்படி அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டாங்க. Again, the filling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால திரும்ப என்ன செய்யப்படுறாங்க? நிரப்பப்படுறாங்க. நான் நினைக்கிறேன் இதுல பேதுரும் 3வது முறையாக பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டான்? நிரப்பப்பட்டான். அதாவது எழுதி தந்திருக்கிறபடி திரும்பவும் அந்த அனுபவத்தை உடையவனாக மாறுகிறான். சரி, இங்க அற்புதங்கள் அடையாளம் கேட்டு அதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம செய்தியை முடிக்கிறோம். ஆதி திருச்சபையின் நாட்களே இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அதற்கான காரணம் என்னன்னா, அன்னைக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேதாகமம் இல்லை. ஆகவே இவர்கள் செய்கிற ஊழியம் தேவனுடைய சித்தத்தின்படியானதுதான், வேதத்தின்படியானதுதான் என்பதற்கு அடையாளமாக அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்தது? நடந்தது. அதைத்தான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கு எழுதி தரப்பட்ட வேதாகமம் இருக்கிறது. இன்றைக்கு புதுசா நமக்கு ரெவலேஷன் தேவையில்லை. நமக்கு இன்னைக்கு தேவை இல்லுமினேஷன் தான். எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தூண்டுகிற காரியங்கள் தான் நமக்கு தேவை. ஆனா இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டு பேசினதாக உண்டானது. அது இன்றைக்கு தேவையில்லை. அதனால அற்புதங்கள் அடையாளங்கள் என்பது அவசியம் இல்லை என்பது ஒரு போதனை. நானும் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு பேதுரு பவுலோ பிரசங்கம் பண்ணும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் இது தேவனிடத்திலிருந்து வந்ததுதான் என்பதற்கு இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்னவா இருக்குது? சாட்சியா. இப்ப பேதுரு செஞ்ச ஊழியம், பேதுருவும் யோவானும் செஞ்ச ஊழியம், 3ஆம் அதிகாரத்துல செஞ்ச ஊழியம், இது தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்தது என்பதற்கு அடையாளம் தான் அந்த சப்பானி குணமா. சப்பானி சரி, இப்படி சொன்னாலும் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்துதான் ஆகணும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய முடியும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டுலாம் நான் உனக்கு செய்ய மாட்டேங்களான்னு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு தேவன் அல்ல. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்னைக்கு அற்புதங்களை செய்ய முடிஞ்சதுன்னா இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய. ஆனா அற்புதங்களையே நாம் எதிர்பார்த்து சுவிசேஷத்தை பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எதையே அடிப்படையாக வச்சுக்க கூடாது. அற்புதங்களே அது ஆபத்தா. இன்றைக்கும் நம்முடைய ஊழியங்கள்ல ஆண்டவர் அநேக விடுதலைகளை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்ம ஆண்டவருடைய நடத்திப்புகளை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் அது நடந்தாதான் சரி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் போயிடக்கூடாது. சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? 32ஆம் வசனத்துல விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் ஒன்றையும்
தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. சரி, கவனிங்க. அப்ப ஜெபத்துல ஒருமனப்பட்டிருந்த இவருடைய செயல்பாடு அதுவும் ஒருமனம் மூலமா தான் இருந்துச்சு. அடுத்த போர்ஷன் அதுதானே. ஒரு பிரச்சனைக்கு ஜெபிக்கும் போது என்ன ஒருமனம் இருந்துச்சு அதுதான் செயல்பாட்டிலையும் வெளிப்பட்டுச்சு. இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது பாருங்க. இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. நம்ம ஜெபிக்கும் போது ஒருமனப்பட்டு விட்டு வேறொரு காரியத்தை செய்யும் போது இல்ல கருத்து வேறுபாடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜெபிக்கும் போது ஒருமனம் இருந்தா செயல்படும் போது என்ன இருக்கும். இது எல்லாமே பழக்கத்தின் அடிப்படையிலே வருது. தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள பிரதிபலிக்கணும். குடும்பமா இருக்கிற நம்ம சபையாக கூடி ஆராதிக்கும் போது இங்கேயும் அது பிரதிபலிக்கணும். இப்படி தொடர்ந்து ஜெப பழக்கத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தெரிந்திருக்கிற காரியங்கள்ல நம்ம எல்லாரும் ஒருமித்து வளர்ந்து பெருக வேண்டும். அப்ப சபைக்கு முன்னால இருக்கிற நாங்க நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நாங்க ஜெபத்துல தரித்திருந்தா மட்டும் பத்தாது. சபைக்கு வருகிற எல்லா அவயவங்களும் இந்த ஜெப பழக்கம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க. இப்போ அன்னைக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது யாரு? அவங்கதான் லீடர்ஸ் இல்லையா? பேதுருவும் யோவான் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவர்கள். இப்ப பிரச்சனை யாருக்கு? அவங்களுக்கு. யார் ஜெபம் பண்றா? அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் தான். இப்ப யாருக்குள்ள ஒருமனா இருந்துச்சு? யாருக்கு ஜெப பழக்கம் இருந்துச்சு? எல்லாருக்கும் ஜெப பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தலைவர்களுக்கு மட்டுமே ஜெப பழக்கம் இருந்து கீழே இருக்கிறவங்களுக்கு ஜெப பழக்கம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம சொல்றோம் இல்லையா, சபை ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு பிரதர், சபை உடைஞ்சு போயிடுச்சு பிரதர். அது உடையறதுக்கு காரணம் இருக்கும். என்ன பழக்கம் இல்லை. ஆமா, தனி மனிதனை மையமாக கொண்டே ஓடி நாம் பழகிவிட்டோம். இப்போ சில நேரத்தில் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஜோப் பண்ணி பழகிட்டா, எல்லாரும் பிரசங்கம் பண்ணி பழகிட்டா நம்ம பதவிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. ஏன்னா வேதம் அப்படி சொல்லல. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. உங்க கையில எல்லார் கையிலும் ஸ்டடி பைபிள் கொடுத்துரும். உங்க கையில எல்லார் கையிலும் ஸ்டடி பைபிளை வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அது அப்படி ஒரு சவால் எனக்குள்ள இருக்குது. அப்படின்னா தேறினவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். யாருக்கு பார்த்தீங்களா? தேறினவர்களுக்கு. அப்ப எல்லாரும் தேறினவர்களா மாறணும். வேத வசனத்துல தேறினவர்களா மாறணும். ஜெபத்துல என்ன பண்ணணும்? தேறினவர்களா மாறணும். சபைக்குள்ள நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறதுடைய முகாந்திரம் அதுதான். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1924 வருஷத்துல டல்லாஸ் தியாலஜிக்கல் செமினரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் காலேஜ், டல்லாஸ் தியாலஜிக்கல் செமினரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செமினரி 1924 வருஷத்துல மூடுவது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு காரணம் பொருளாதாரம். அதற்கு காரணம் என்ன? பொருளாதாரம். நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. கொடுக்கிறவங்க எல்லாரும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை அழுத்தம் கொடுக்கிறாங்க. இப்போ அந்த வேதாகம கல்லூரியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் வருகிறது. என்ன முடிவு பண்றாங்கன்னா, கமிட்டியாக சேர்ந்து வந்து எல்லாரும் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாத்தையும் வித்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த தியாலஜிக்கல் செமினரி என்ன செஞ்சிடலாம், மூடிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். சரி, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். வேத பாடசாலை ஊழியம் என்பது வருமானத்திற்காக அல்ல. பொதுவா ஊழியம் என்பதே வருமானத்திற்கு அல்ல. இன்றைய காலகட்டத்தில் சபை அப்படின்னு உடனே அது வருமானம் தரக்கூடிய ஒரு காரியமாக தான், மார்க்கமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் வேத பாடசாலை என்பது எல்லா காலத்திலையுமே அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான். இப்போ நமக்கு கிடைக்கிற பணம் நீங்க காணிக்கைகளை கொடுக்குறீங்க, கொடுக்குற பணத்தை நம்ம என்ன பண்றோம், வாங்கி பேங்க்ல போட்டுக்கிறோமா? இல்லை. நம்ம அதை சுவிசேஷம் அறிவிக்காத பகுதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, சந்திக்கப்படாத மக்கள் சந்திக்கப்படுவதற்காக, அவர்களுக்கான வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக
நம்ம அதை அனுப்பி கொடுக்குறோம். அது நித்திய ராட்சியத்தின் பணிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது. அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணத்திலிருந்து நமக்கு எந்த வருமானமும் வராது. சாதாரணமா பேங்க்ல போட்டா என்ன வரும்? சில வியாபாரிகள் அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, எதுக்குடா வட்டியே இல்லாத வருமானமே இல்லாம இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்கவுங்க பேர்ல போட்டுக்கிறாங்க. சில நேரத்தில் அரசாங்கத்துல மாட்டிக்கிறாங்க. மாட்டினாலும் மாட்டலனாலும் நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட மாட்டி தான் ஆகணும். சரி போடும். அப்ப அந்த வேத பாடசாலை ஊழியம் என்பது அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா பொதுவாக கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஊழியர்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதை நான் ஒரு நீண்ட காலம் வேத பாடசாலையோடு தொடர்புடையவனா இருக்கிறதுனால நடத்தின பரிசுத்தவானுடைய அந்த சாட்சியும் அறிந்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப டல்லாஸ் தியாலஜிக்கல் செமினரியை 1924 மூடுறதுக்கு முடிவு பண்ணாங்க. இப்ப கமிட்டி கூடி வந்து இப்போ அவங்களுடைய ஷெடியூல்ல இல்லாத ஒண்ணு, அந்த ஹேரி ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஞாபகம் நினைக்கிறேன், சில டைம்ல நான் கோட்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு பைபிள் டீச்சர் ஐன்ஸ்டைன். அந்த ஐன்ஸ்டைன் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஐன்ஸ்டைன் என்ன செய்ய ஆரம்பிச்சார்? எதுக்காக? ஜோம் பண்ணி என்ன செய்ய போறாங்க? சொல்லுங்க. தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி என்ன செய்ய போறாங்க? மூட போறாங்க. ஆனா இவர் ஜோம் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இவர் எப்படி ஜெபித்தாராம்? ஆண்டவரே, இந்த பக்கத்துல இருக்கிற மலைகள்ல நிறைய மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்குது, எல்லாமே உங்களுடையது தானே, அதுல கொஞ்சம் விற்று பணத்தை எங்களுக்கு தாரும், இந்த வேத பாடசாலையை நாங்கள் சரியாக நடத்துவதற்கு உதவி செய்யணும்னு ஜெபித்தார். எப்படி சொன்னா, பக்கத்து மலையில மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகளை கொஞ்சம் விற்று அந்த பணத்தை எங்களுக்கு தாரும், நாங்க இந்த டல்லாஸ் தியாலஜிக்கல் செமினரியை நாங்க என்ன செய்யறோம். இப்போ கமிட்டிக்காரங்களாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க தொல்லை பிடிச்சது வித்து தொலைச்சிட்டானா என்ன பண்ணிடலாம், இனிமேல் இந்த பக்கமே நம்ம ஒரு கமிட்டியாக தான் அப்படிதான் இருந்திருப்போம். பரவாயில்ல, அது நல்ல கமிட்டி போட்டு அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். ஃபர்ஸ்ட் அயன் சைடுல மட்டும்தான் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்ப கமிட்டிக்காரங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பக்கத்து மலையில மேய்ஞ்சிட்டு இருக்கிற நிறைய மாடுகளை வித்து எங்களுக்கு என்னத்தை கொண்டுவாங்க, பணத்தை தாங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஜெபம் அந்த கமிட்டியோட அந்த ஹால்ல நடந்துட்டு இருக்குது. ஆபீஸ்ல ஒருத்தர் வர்றாரு, நான் கொஞ்சம் மாடுகளை வித்தேன், அதோட செக் இங்க இருக்குது, இங்க தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க கொடுக்க சொல்லி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாராம். இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிற அயன்சைட் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் அந்த செக்கை வாங்கிட்டு உள்ள வராங்க. வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் ஆபீஸ்க்கு வந்தார், அவர் 2 லோடு மாடு வித்தாராம், அந்த பணத்தை இங்க கொடுக்க சொல்லி யாரோ சொன்னாங்களாம், உங்களுக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை கொடுக்க சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு. கவனிங்க, இன்னைக்கும் அந்த டல்லாஸ் தியாலஜிக்கல் செமினரி இருக்குது, இப்ப நடந்துட்டு இருக்குது. அந்த மூட வேண்டிய அந்த செமினரியை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவையான எல்லா பணமும் அந்த செக்ல இருந்துச்சு. எதுக்காக சொல்றேன், ஐன்ஸ்டைன் குறிப்பாக இதுதான் எங்களுடைய தேவை. என்ன தேவை? செமினரியை நடத்தணும். உம்முடைய ஊழியக்காரர் தைரியமாக திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும், அதற்கு இந்த செமினரி வேணும். நீ எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுளாக இருக்கிறேன், அதனால உம்முடைய கரத்துக்கு கீழே இருக்கிற இடத்துல இருந்து சிலதை விட்டு எங்களுக்கு தாங்க, இந்த வேலைகளை எங்களுக்கு செய்யணும். இதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு, எப்படி மூடு விழா நடத்துறதுக்கு வந்தவங்களுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு. ஆனா இதுல யோசிச்சு பார்த்தா, ஆண்டவர் யாரை ஜெபிக்க தூண்டி இருக்கிறார் பாருங்க. ஒருவேளை இந்த கமிட்டியில மூடுறதுக்காகவே ஒருத்தன் ஐடியா போட்டு இருந்திருப்பான், அவன் ஜெபித்திருந்தானே எப்படி ஜெபித்திருப்பான்? எப்படி ஜெபித்திருப்பான்? ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த வேத பாடசாலையை நடத்த உதவி செய்து
இப்போதும் இன்றைக்கு நாங்கள் மூடுகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு நீங்கள் செய்யுங்க. ஆமென் போட்டு முடிச்சிருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப சில நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற, தேவனை அறிந்திருக்கிற, ஜெப பழக்கம் இருக்கிற, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிற, தேவைகளை அறிந்திருக்கிற, தேவைகளை குறிப்பாய் சொல்லுகிற பழக்கம் இருக்கிற நபர்களும் தேவனுடைய தேவை. இவங்களுக்கு ஜெப பழக்கம் மட்டும் இல்ல, எது தேவை என்றும் தெரிந்தது. அவங்க தைரியமா சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, உம்முடைய ஊழியக்காரர், நீர் எஜமான், உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் உம்முடைய வசனத்தை தைரியமாய் சொல்வதற்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஜெபிக்க சொன்னா நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? என்ன கேட்பீங்க? ஹலோ, என்ன கேட்பீங்க? ஏற்கனவே நல்ல ஜெப பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா, பரிசுத்த ஆவியினால நிறைந்து ஜெபிக்கிறவர்களா இருந்தா, ஒரு பிரச்சனைக்கான தீர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் அறிந்திருந்தா, நம்முடைய ஜெபம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எல்லாரும் எழுதி இருக்கிறது.